ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 31/10/1975. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். மகாரதியினுடைய எல்லா விசேஷங்களையும் இந்த வருடத்தில் தாரணை செய்யுங்கள். பாப்தாதா கேட்குறாங்க, திட்டமிடும் புத்தி உள்ளவங்க கூடவே வெற்றி மூர்த்திகளாகவும் இருக்கிறாங்க. திட்டமிடும் புத்திக்கு பிறகு வெற்றி அடைவராக ஆவதற்காக என்ன நேரம் கொடுக்குறீங்களோ, உழைக்கிறீங்களோ, அதை முடிப்பதற்கு மகாரதிகளின் வெற்றி முக்கியமாக ஒரு விஷயத்தில் இருக்குது. அந்த ஒரு விஷயம் எதுன்னு கேட்குறாங்க. மகாரதிகளின் விசேஷமாக என்ன இருக்குது? அந்த விசேஷத்தினால் ஒருவர் மகாரதி ஆகிட வேண்டும். அது என்ன? அனைவரிடமிருந்தும் திருப்தியினுடைய சான்றிதழை பெறணும். அப்பதான் மகாரதின்னு சொல்லுவோம். இதுதான் மகாரதிகளினுடைய விசேஷம். திருப்தியாக இருப்பதுதான் உயர்ந்தது மற்றும் மகானானது. இதனுடைய ஆதாரத்தில் தான் பிரஜைகளும் உருவாகுவாங்க. திருப்தியாக இருக்கும் ஆத்மாக்கள் அவரை ராஜா என்று ஏற்றுக்கொள்வார்கள். ஏதாவது சேவை சகயோகம் மூலமாக பிராப்தி செய்வித்திருக்கிறார். அன்பின், சகயோகத்தின், தைரியம், உற்சாகத்தின் மற்றும் சக்தி கொடுப்பதற்கான பிராப்தி செய்வித்திருக்கிறார் அப்படின்னா மகாரதியாக இருக்கிறார். மேலும் ஒருவேளை திருப்தி படுத்தலை அப்படின்னா பெயருக்குத்தான் மகாரதி, செய்யும் காரியத்தினால் அல்ல. மூத்த சகோதர சகோதரிகளோ தாய் தந்தைக்கு சமமாக இருக்கிறாங்க. தாய் தந்தை அனைவரையும் திருப்திப்படுத்துவாங்க. அப்படி மகாரதிகளுக்கு முதல்ல இதன் மேல் கவனம் கொடுக்கணும். இதற்காக தன்னை மாற்றம் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த திருப்தியின் சான்றிதழை அவசியம் பெற வேண்டும். எத்தனை ஆத்மாக்கள் என் மேல் திருப்தியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த சோதனை செய்யணும். என்மேல் அனைவரும் திருப்தியாக இருப்பதற்காக நான் என்ன செய்யணும்? மகாரதிகளில் தன்னை வளைத்து கொள்ளும் சக்தி இருக்கணும். வளைத்து கொள்பவர்தான் தங்கமாகிறார். யார் தன்னை வளைத்து கொள்ள முடியாதோ அவங்க உண்மையான தங்கம் அல்ல, கலப்படமானது. கலப்படமாவது அப்படின்னா குதிரைப்படை. மகாரதி அதாவது யானைப்படை வளைந்து கொடுப்பாங்க. திட்டத்தை உருவாக்குவது அப்படின்னா விதை விதைப்பது. விதை சக்திசாலியானதாக இருக்கணும். அனைவரின் திருப்தியின் மற்றும் அன்பின் ஆசீர்வாதம் மற்றும் அன்பின் தண்ணீர் அவசியம் வேண்டும். இல்லை என்றால் திட்டமிடுதல் என்ற விதை என்னவோ சக்திசாலியாக இருக்குது, ஆனால் அன்பு மற்றும் சகயோகம் என்ற தண்ணீர் கிடைக்காததனால் மரம் முளைப்பதில்லை. சில நேரம் மரம் வளர்ந்தது அப்படின்னா பூத்து காய்த்து பழுப்பதில்லை. ஒருவேளை பழம் உருவாகுது என்றாலும் 2ஆம் அல்லது 3ஆம் தரத்தினுடையதாக இருக்கும். இதற்கான காரணம் தண்ணீர் கிடைக்காதது தான். மகாரதிகளிடம் அனைத்து குணங்கள், அனைத்து கலைகள் மற்றும் அனைத்து சக்திகள் நிரம்பி இருக்கணும். ஒருவேளை ஓரிரு கலை குறைவாக இருக்குதுன்னா அனைத்து கலைகள் நிரம்பியவராக இல்லை, அனைத்து குணங்கள் இல்லை என்றாலும் மகாரதியின் பட்டத்திலிருந்து வெளிவந்துடுவாங்க. இந்த குரூப் மகாரதிகளினுடையதா? மகாரதிகளுக்குத்தான் அழைப்பிதழ் கிடைத்திருக்குது. வெற்றி மூர்த்தி ஆவதற்காக முக்கியமாக 2 விசேஷங்கள் தான் தேவையாக இருக்குது. ஒன்று தூய்மை, இன்னொன்று ஒற்றுமை. ஒருவேளை தூய்மையிலும் குறை இருக்குது அப்படின்னா ஒற்றுமையிலும் குறை இருக்கும். தூய்மை என்று பிரம்மச்சரிய விரதத்தை மட்டும் சொல்றது கிடையாது. எண்ணம், சுபாவம், சமஸ்காரத்திலும் தூய்மை. உதாரணமாக ஒருவருக்கு இன்னொருவர் மேல் பொறாமை அல்லது வெறுப்பு எண்ணம் இருக்குதுன்னா தூய்மை இருக்கலை, தூய்மையின்மை இருக்குது. தூய்மையின் விளக்கத்தில் அனைத்து விகாரங்களின் அம்சம் மாத்திரம் வரை கூட இருக்காது. எண்ணத்திலும் எந்த விதமான தூய்மையின்மை இருக்கலாகாது. மிக உயர்ந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் குழந்தைகள் பொறுப்பாளராக ஆகியிருக்கீங்க.
பொறுப்பாளராகவோ மகாரதி ரூபத்தில் ஆகியிருக்கீங்க தான் இல்லையா? ஒருவேளை பட்டியலை எடுத்தீங்க அப்படின்னா பட்டியலிலும் கூட சேவைக்கு தகுதியான மற்றும் சேவைக்கு பொறுப்பாளராக இருக்கும் பிரம்மா குழந்தைகள் தான் மகாரதியின் பட்டியலில் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. மகாரதிகளுடைய விசேஷம் எவ்வளோ வந்திருக்குது, அதையும் ஒவ்வொருவரும் அவர்களே தெரிஞ்சுக்க முடியும். யார் மகாரதி பட்டியலில் எடுத்துக்கொள்ளப்படுகிறாரோ அவர் வரும் நாட்களில் மகாரதி ஆவார் மற்றும் தற்சமயத்தின் பட்டியலில் மகாரதியாக இருக்கிறார். இந்த 2 விஷயங்களின் மேல் எப்பொழுதும் கவனம் கொடுக்க வேண்டும். ஒற்றுமை என்றால் ஸ்பாவம் சமஸ்காரத்தின் இணைதலில் ஒற்றுமை. ஒற்றுமை என்றால் சுபாவம் சமஸ்காரத்தின் இணைதலில் ஒற்றுமை. யாருடைய சமஸ்காரம் சுபாவமும் இணையல என்றாலும் முயற்சி செஞ்சு இணைய வைங்க. இதுதான் ஒற்றுமை. ஒன்றாக கூடியிருப்பதனால் மட்டும் ஒற்றுமை என்று சொல்ல மாட்டோம். சேவைக்கு தகுதியான பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் இந்த 2 விஷயங்களின்றி எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைக்கு பொறுப்பாளராக முடியாது. எல்லைக்கு உட்பட்டதற்கும் ஆக முடியும். எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைக்காக இந்த 2 விஷயங்கள் தேவையாக இருக்குது. நடனத்தில் தாளம் ஒத்து போனால்தான் பாராட்டுக்கள் கிடைக்கும். இங்கேயும் தாளம் ஒத்து போவது என்றால் சமஸ்காரம் ஒத்து போவது. ஞானத்தை வர்ணனை செய்யும் இவ்வளவு ஆத்மாக்களின் வாயிலிருந்து என்ன வெளியாகுது? இவர்கள் ஒரே விசேஷத்தை தான் பேசுகிறாங்க, இவங்க அனைவருக்கும் ஒரே தலைப்பு தான், ஒரே வார்த்தை தான் என்று அனைவரும் சொல்கிறாங்க தான் இல்லையா? இதே விதமாக அனைவருடைய சுபாவம் சமஸ்காரம் ஒவ்வொருடன் இணையுது அப்படின்னா தான் ஒத்துப்போவது என்பதாகும். இதற்கான திட்டத்தை உருவாக்கி இருக்கிறீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. திட்டம் சொல்லப்பட்டது, ஸ்தாபனையின் காரியத்தை வெளிப்படுத்துவதற்கான நோக்கத்தை வச்சிருக்கீங்க. வெளிப்படுத்துவதற்கான திட்டமாக என்ன உருவாக்கி இருக்கீங்களோ அது நன்றாக இருக்குது. வெளிப்படுத்துவதற்கான திட்டத்தையும் அடுத்த வருடத்திற்காக உருவாக்கி இருக்கீங்க. ஆனால் இந்த வருடத்தின் கொஞ்சம் மிஞ்சம் இருக்கும் காலத்தில் ஒவ்வொரு இடத்துல தற்சமய சூழ்நிலைக்கு ஏற்றபடி நெருக்கத்தில் வரும் நபர்கள் அவசியம் வேணும். அடுத்த வருடத்தின் சேவையின் வெற்றி இந்த வருடத்தின் ஆதாரத்தில் இருக்கும். எந்த ஒரு பிரச்சாரத்திற்கும் அந்த மாதிரி சகயோகி ஆத்மாக்களின் சகயோகம் தேவையாக இருக்குது. அதன் மூலம் ஒன்றோ குறைந்த செலவில் பலன் அதிகம். அதனால் உழைப்பு குறைவு, வெற்றி அதிகமாக இருக்கும். தேவையான நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு சேவை செஞ்சீங்க அப்படின்னா சகயோகம் கிடைக்க முடியாது. ஆனால் நேரத்துக்கு முன்பாகவே சேவை செய்து சகயோகம் பெறுவதற்கான பிரபாவம் ஏற்படும். திட்டமும் மிகவும் நன்றாக இருக்குது. அனைத்து திட்டங்களையும் கூறினீங்க. ஒவ்வொரு துறையின் நபர் அவசியம் நெருக்கத்தில் வரணும். எப்படி கல்வித்துறையினுடைய நபர் நெருக்கத்தில் வர்றதுனால ஏற்கனவே தயாராக இருக்கும் மேடை கிடைக்கும். எந்த ஒரு திட்டத்தின் விஸ்தாரமான மார்க்கத்தின் சேவைக்காக இது அவசியமாகும். கீதையின் விஷயத்தினால் ஒன்றோ ஐயோ ஐயோ என்று வேதனை ஏற்படும் அல்லது வெற்றி முழக்கம் இருக்கும். ஆனால் முதலில் முழக்கம் ஏற்படும், பின்பு வெற்றி முழக்கம் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்காக அனைவரினுடைய சகயோகம் தேவையாக இருக்குது. மந்திரி, வக்கீல் மற்றும் நீதிபதி அனைவரும் தேவையாக இருக்கிறாங்க. எப்படி இங்கேயும் அனைவரும் வந்து கொண்டு இருக்கிறாங்க. டாக்டர், வக்கீல் ஆகியோர் அனைவருடைய நெருக்கம் கூட அவசியம் தேவையாக இருக்குது. அமைச்சகம், சங்கங்கள் ஆகியவற்றில் இப்பொழுது அனைவரும் கேட்பதற்கு விருப்பப்படுறாங்க, வைக்கிறாங்க. ஆனால் அவர்களிடம் நடைமுறையில் அதன்படி நடந்து கொள்வதற்கு தைரியம் இல்லை. சகயோகியாக முடியும். முதல்ல அவங்களுடைய சேவை மூலம் நிலத்தை தயார் செய்து பின்பு விசால காரியத்துக்கான விதை போடுங்க. திட்டம் நன்றாக இருக்குது. இந்த வருடத்தில் ஏதாவது ஒரு புது விஷயம் அவசியம் நடக்கணும். அதற்கு பொறுப்பாளராக வேண்டியதாக இருக்குது. ஆனால் நடப்பதோ நாடகப்படித்தான் நடக்கும். ஆனால் யார் பொறுப்பாளர் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு முழு பிராமண குலத்தில்
பெயர் கிடைக்கிது. இதுவும் பரிசு தான். ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய மண்டலத்தின் தரப்பில் மீட்டிங்கின் ரிசல்ட்டை எடுங்க. திட்டத்தை முடிவு செய்து பிறகு அதற்கான ரிசல்ட்டுக்காக கூட்டம் கூட்டுங்க. திட்டத்திற்காக அனைவரும் சரி சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசல்ட்டில் பார்த்தால் 5 மட்டும்தான் வெளிப்படுறாங்க. ஆகையினால ரிசல்ட்டுக்காகவும் மீட்டிங் வைங்க. உற்சாகத்தை அதிகரிப்பதற்கான லட்சியத்தையும் வைங்க. அனைவரையும் பிஸியாக வைங்க. அதன் காரணமாக நானும் விரல் கொடுத்தேன் என்று அவர்களுக்கு குஷி இருக்கட்டும். கடுமையான உடல் உழைப்பாளியாக இருந்தாலும், திட்டமிடும் புத்தி உள்ளவராக இருந்தாலும், சிறியவர்களையும் கூட முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும். இல்லை அப்படின்னா ஒருவர் ஊக்கம் உற்சாகத்தில் சேவை செய்கிறார் மற்றும் மற்றவர்களுடைய வைப்ரேஷன் வெற்றி அடைவதில் தடை ஏற்படுத்துகிறது. அப்படி அனைவருடைய உதவி தேவையாக இருக்குது. ஒவ்வொருவருக்கும் ஏதாவது டியூட்டியை பிரித்து கொடுங்கள். எப்படி பிரசாதத்தை அனைவருக்கும் கொடுக்கிறார்கள் என்றால், இங்கு சேவை என்ற பிரசாதத்தையும் அனைவருக்கும் கொடுங்கள். அனைவரின் உற்சாகத்தின் வாயுமண்டலம் இருக்குது என்றால், வாயுமண்டலத்தின் பிரபாவத்திலிருந்து யாரும் வெளியில் செல்ல முடியாது. சுற்றி அடிப்பவராக இருந்தாலும் சரி, மேலும் விழுந்து பலியாகுபவராக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் எப்படி அனைவரும் என்னுடைய பாபா என்று கூறுகிறார்கள், அப்படி என்னுடைய சேவை என்று சொல்லட்டும். இந்த விசேஷம் இருக்கட்டும். என்னுடைய ப்ரோக்ராம் உருவாக்கி இருக்குது, பெரியவர்கள் உருவாக்கிய ப்ரோக்ராம் என்று அப்படி சொல்ல வேண்டாம். நடக்குமா அல்லது நடக்காதா என்று அப்படி இருக்க வேண்டாம். இது என்னுடைய ப்ரோக்ராம் என்று அனைவரும் கூறட்டும். அப்பொழுது வெற்றி கிடைக்கும். அனைவருக்கும் சேவைக்கான வாய்ப்பை கொடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.